சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் யூனிட் என்னதான் மோசமா இருந்தாலும் அந்த பவுலிங் யூனிட்டை இழுத்து பிடிச்சு வச்சிருக்கிறது மதிஷா பத்திரானா தாங்க. MS தோனி தலைமையில ரொம்பவே நல்லாவும் தேவைப்படுற நேரத்துல விக்கெட் எடுத்துட்டு இருக்க இவரோட கதையை கேட்டா நிஜமாவே பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்க CSK ஃபேனா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். நம்ம எல்லாரும் நார்மலா ஸ்கூலுக்கு போறப்போ பேக் எடுத்துட்டு போவால, ஆனா இவர் மட்டும் பேக்கோட சேர்த்து கையில 2-3 பாலையும் எடுத்துட்டு போவாராங்க. ஸ்கூல் லெவல் கேம்ஸ்ல பயங்கரமா பவுலிங் போட கிட்டத்தட்ட ஒரு ஆக்ஷன் மலிங்கா மாதிரி இருந்தனால எல்லாரும் குட்டி மலிங்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படியோ மலிங்கா காதுக்கும் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் கிளப்புக்கு அதுக்கும் போக அண்ணன் கிரிக்கெட்ல செலக்ட் பண்றாங்க. அங்கேயும் போய் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு செட் பேக் பவுலர் ஆஃப் தி சீசனாவே மாறுறாருங்க. இவரோட ஸ்கூல் லெவல் பெர்ஃபார்மன்ஸும் அங்கங்க நடக்கிற லோக்கல் மேட்ச் பெர்ஃபார்மன்ஸும் தோனி கண்ணுக்கு போக இதை பார்த்துட்டு தோனி இவரை பிளே பண்ண கால் அப் பண்ண, அதாவது CSK பிளே பண்றது கால் அப் பண்ண ஸ்ரீலங்கா அதை மறுத்துருதுங்க. அடுத்து 2022ல CSK திருப்பி இவரை எடுத்து அங்கதாங்க இவரோட பீக்கே ஸ்டார்ட் ஆச்சு. ரெயின் ப்ராவோ போனதுக்கு அப்புறம் CSK பவுலிங் டிபார்ட்மெண்ட் குறைஞ்சிட்டே வந்தாலும் இவர்னால தலை தூக்கி நிக்குதுங்க.